அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கேசிடியின் அல் மதரசு தக்வாவினுடைய 3வது மாணவர் மன்றம் இப்போது தொடர்கிறது. முதலாவதாக கிராத் சொல்ல வருபவர் ரிஸ்வி. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعله منه زوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى صدق الله العليم. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷால்லா பரகல்லா. அடுத்தபடியாக பயான் சொல்ல வருபவர் அஸ்பாக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பென்றிருந்தால் சஹாபாக்களின் சிறப்புகள். சுஹாபா என்னும் மொழிபெயர் தோழாண்மை. சஹாபா என்னும் பதம் யாரை குறிக்கும் என்பதற்கு உலமாக்கள் பல்வேறு விளக்கங்கள் அளித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் கண்டு தோழாண்மை கொண்ட முஸ்லிம் சஹாபி என்கிறார் இமாம் புகாரி ரஹிமுல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் கண்டு தோழாண்மை கொண்டவர் ஒரு நாளில் ஒரு பொழுதாகினும் சரியே அவர் சஹாபாக்களை சேர்ந்தவர் என்கிறார்கள். சஹாபாக்களுக்கு என ஒவ்வொரு முஸ்லிமின் மனதில் ஒரு சிறப்பிடம் இருக்கவே செய்கிறது. அவர்கள் அனைவரையும் அல்லது ஒருவரையாவது விமர்சித்தால் அவர் முனாஃபிக் என்கிறோம். நெஞ்சில் இருந்து ஈமான் பிடுங்கப்பட்டு தகுதியையும் அருகதையையும் இழந்து விட்டவர் ஆவார். நுண்ணறிவுடையவனும் புகழ் அனைத்துக்கும் உரியவனும் அல்லாஹ்விடம் இருந்து இறங்கிய வன்மறை குர்ஆனில் பல இடங்களில் நபித்தோழர்களின் சிறப்பை கூறுகிறது. பொதுவாக அனைவரையும் இல்லது ஒரு சிலரையாவது பற்றி கூறுகிறது. சொர்க்கவாசிகள் என நற்செய்தி கூறிய 10 சஹாபாக்களின் பெயர்: அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. 4 கலிஃபாக்களின் சிறப்புகள். உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முதலில் ஹிஜ்ரத் செய்த சிறப்பும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் மிகச் சிறந்த மனிதர் என்ற சிறப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். உமர் அலி அவர்களின் சிறப்புகள். உமர் அலி செல்லும் பாதையை விட்டு ஷைத்தான் விலகி வேறு பாதையில் செல்கிறான். உமர் அலி சத்தியத்தில் உறுதிமிக்கவராக இருந்தார்கள்.
உமர் அலியின் மகள் அப்சார் அலி உமர் அலி அவர்களின் மகள் அப்சார் அலி அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணந்தார்கள். நான்கு தருணங்களிலும் உமர் அலி அவர்களின் கருத்தினங்களை திருக்குர்ஆனில் வசனங்களாக அல்லாஹ் அருளினான். உமர் அலி அவர்களின் ஆட்சி காலத்தில் பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சிறப்புகள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மண்ணின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மருத்துவம், வாள் சண்டை மற்றும் குர்ஆனில் எந்த சூரா ஓதினால் பாவமன்னிப்பு கிடைக்கும் என்று தெரியும். இஸ்லாமிய அழைப்புக்கு முதலில் பதிலளித்த முஹாஜிர்கள் அன்சாரிகள் அவர்களை அல்லாஹ்வை யார் நேர்மையோடு பின்பற்றுகிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் திருப்தி கொண்டான். அல்லாஹ்வை குறித்து அவர்களும் திருப்தி கொண்டார்கள். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கம் அல்லாஹ் அவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான். இதில் அவர்கள் என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். குர்ஆனில் 9வது அத்தியாயம் 100வது வசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாஷா அல்லாஹ் பரக்கல்லா. அடுத்தபடியாக ஜமாலி அலீம் அவர்கள் மாணவர்களுக்கு நல்ல உதவி செய்ய வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மத் பின் அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி தாஹிரீன் வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நீண்ட நெடுநாளைக்கு பிறகு மாணவர் மன்றத்தை துவக்கியுள்ளோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இந்த மாணவர் மன்றம் தொடர்ந்து நடைபெற்றாக வேண்டும். ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணணும்? மாணவர் மன்றம் நடத்தியே ஆக வேண்டும். இப்பொழுது ஒருவர் பேசினார், பத்தாது. இனிமே அடுத்த வாரம்லாம் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது பேசணும். ரவுண்ட் அப்ல வரணும். சாலிசா மட்டும் பேசக்கூடாது. மற்ற வகுப்புகள்ல இருந்தும் என்ன பண்ணணும்? பிள்ளைகள் பேசணும். சரியா நான் சொல்றது? என்ன சரியா? எல்லாரும் பேசணும். எல்லாரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ லிஸ்ட் போட்டுருவாங்க. பேசணும். இன்ஷா அல்லாஹ் தயார் பண்ணிட்டு வரணும். தயார் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். நம்ம இந்த மாணவர் மன்றத்தை நல்லா பயன்படுத்திக் கொள்ளணும். சும்மா என்ன பண்ணக்கூடாது, யாரோ ஒரு பையன் வந்து கேட்டு போயிடுவோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம், அப்புறம் விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. நல்லா பயன்படுத்திக்கணும். எப்படி பயன்படுத்தணும்? நம்மளும் அதுல இன்வால்மெண்ட் ஆகணும். இப்படி உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும்? இன்வால்மெண்ட் ஆகணும். முழு ஈடுபாட்டுடன் இந்த மாணவர் மன்றத்துல நம்ம கலந்துக்கணும். அதுக்காண்டி தயார்படுத்திக்கணும். நம்மள எந்த விதமான சச்சரவுகள் இல்லாம, இது இல்லாம, கூச்சல் இல்லாம அழகா நடத்தணும். மற்ற மனசாக்கெல்லாம் அழகா பண்றாங்க பிள்ளைகள். அவங்களே எல்லாம் பண்ணி, ஒரு ஆள் வந்து நிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவங்களே எல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த பிள்ளைங்களே நடத்தி முடிச்சு என்ன பண்றாங்க? ரிசல்ட்டை கொண்டு வந்து, இவர் இந்த பேசினார்,
சில தவறுகள் இருந்தது. அந்த தவறுகளை எல்லாம் போட்டு நிர்வாகி இருப்பாங்களே, மாசா நிர்வாகி, அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடறாங்க. அதை எடுத்து நடத்துறது பெரிய பிள்ளைங்களா இருக்கும். ஆனா அதுல பங்கு பெறுபவர்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் கலந்துக்கணும், முழு ஈடுபாட்டோட கலந்துக்கணும். அடுத்த வாரத்துல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பேராவது பேசுங்க, நல்லா பேசுங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஏன் பயான் பண்ண சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் தம்பிகளா? நான் கேட்டேன், நான் முன்னாடி கேட்டிருக்கேன் இத. ஏன் பயான் பண்ண சொல்றாங்க? என்னது? ஒழுங்கா உட்காருங்களேன் சார், ஒழுங்கா உட்காருங்க. ஏன் பயான் பண்ண சொல்றாங்க உங்களை? மனசுல என்ன இருக்குதோ அத வெளியில 4 பேர் கேட்கிற விதமா சொல்லி பழகணும் நம்ம. அப்பதான் அறிவு வளரும். அப்பதான் என்ன பண்ணும்? அறிவு வளரும். சொல்ல தெரியணும் நமக்கு. அதுக்காக வேண்டிதான் என்ன பண்றாங்க, உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. ஆகையினால எப்ப நம்ம பல விஷயங்கள் படிச்சிருப்போம் கொண்டிருப்போம், அதெல்லாம் நம்ம ஒரு மைக்குக்கு முன்னாடி பேசும் பொழுது, சொல்லும் பொழுது நம்மகிட்ட என்ன ஆகும்? அந்த கூச்சம் தெரியும், வார்த்தைகள் சரியா வரும். அதுக்காக வேண்டிதான் இந்த ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரியா தம்பிகளா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல இருந்து கரெக்டா என்ன பண்ணுங்க, பயான ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது மாதிரி கிராத் ஓதக்கூடிய சகோதரர்கள், கிராத் ஓதுறியல்ல, கொஞ்சம் அந்த கிராத் ஓதுறதுக்கு முன்னாடி ஒழுங்கா மஹ்ரஜுகளை எல்லாம், தஜ்வீதெல்லாம் உஸ்தாத்கிட்ட போய் கேட்டு, சரியா, அப்புறம் வந்து ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு சதகல்லாஹுல் அலீம்லாம் சொல்ல வேணாம். சரியா? மாறா என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க எந்த வசனத்தை ஓதுறீங்களோ அதனுடைய தமிழாக்கத்தை சொல்லுங்க. அடுத்த வாரத்துல நீங்க எப்படி பண்ணணும்? எந்த குர்ஆன் வசனத்தை ஓதுறீங்களோ அதனுடைய தமிழாக்கத்தை படிக்கணும். சரியா? சும்மா அரபியில மட்டும் படிச்சுட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனுடைய தமிழாக்கத்தை நிறுத்தி படிக்கணும். அதை செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. மாஷா அல்லாஹ், பரக்கல்லா. அடுத்தபடியாக ஃபாயிம் அவர்கள் நன்றி உரை கூற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேசிடி அல் மதரசத்து தக்வாவினுடைய 3வது மாணவ மன்றத்தில் கிராத்தோதி துவக்கி வைத்த ரிஸ்வி அவர்களுக்கும், பயான் கூறிய அஷ்ஃபாக் அவர்களுக்கும், மாணவர்களுக்கு நல்லுபதேசம் கூறிய சையது ஜமாலி அலிம்சா அவர்களுக்கும், இந்த மன்றத்தில் சிறப்பாக வழிநடத்திய ஃபதல் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த மாணவ மன்றம் அடுத்த மாணவ மன்றத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.